ராகுல் ஒரு பயங்கர ஷார்ட் டெம்பர்ட் ஆளுங்க. யார் எது சொன்னாலும் உடனே கோவப்பட்டுருவான். அவனோட இந்த கோபத்தால் அவனோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாரும் அவனை விட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவன் ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டான், ஐயா, என் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அந்த பெரியவர் அவன்கிட்ட ஒரு காலி பைய கொடுத்தாரு. இனி உனக்கு யார் மேலேயாவது கோபம் வந்தா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அந்த பையில போடு. ஆனால் அந்த பை எப்பவும் உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ முதல் நாள் ஆச்சு, அவனோட பையில 5 உருளைக்கிழங்கு சேர்ந்துச்சு. 3வது நாள் 15 உருளைக்கிழங்கு. ஒரு வாரம் ஆச்சு, பை செம்ம ஹெவி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையில இருந்த பழைய உருளைக்கிழங்கு எல்லாம் அழுகி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. ராகுல்னால அந்த பையை அதுக்கு மேல ஹேண்டில் பண்ணவே முடியல. அவன் அந்த பெரியவர்கிட்ட போனான். ஐயா, இது ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்மெல்லியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னான். பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ சுமக்கிற இந்த உருளைக்கிழங்கு தான்ப்பா உன்னுடைய கோபம். அது உன் மனசை பாரமாக்கி உன் கேரக்டரையும் டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாரு. ராகுல் அன்னைக்கே அந்த பைய தூக்கி போட்டான். அவன் மனசுல இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. மன்னிக்க தெரிஞ்சவன் ஒரு ஹியூமன்ங்க, மறக்க தெரிஞ்சவன் ஒரு சூப்பர் ஹியூமன். ஆனா கோபத்தை சுமக்கிறவன் எப்பவுமே பேஷண்ட் தாங்க, ஒரு நோயாளி. எப்படி சொல்றோம்னா, அறிவியல் ரீதியா நாம கோபப்படும் போது நம்முடைய உடம்புல கார்டிசால் அப்புறம் அட்ரினலைன் போன்ற ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்குது. இந்த ஹார்மோன்ஸ் ஹார்ட் பீட்டை அதிகரிக்குதுங்க, நம்மளோட பிளட் ப்ரெஷரை இன்னும் கூட்டுது. அதிகமாக கோபப்படுறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர 50% அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்பா கிட்ட கோபம் வந்தா தனி ரூம்ல போய் உட்காருவோம். தம்பி கிட்ட கோபம் வந்தா அவனை காலால ஒரு எட்டி ஒரு உதப்போம். ஆனா நமக்கு பிடிச்சவங்க நம்மளோட மெசேஜை பார்த்துட்டும் ரிப்ளை பண்ணலனா கோபம் வந்தாலும் திட்ட முடியாது, போனை தூக்கி போட்டு உடைக்கவும் முடியாது. உங்களுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு விற்கிற மாதிரி அழுவோம் பாருங்க, அதுதான் மரண மாஸ். கோபம் அப்படிங்கிறது ஒரு தீக்குச்சி மாதிரிங்க. இந்த தீக்குச்சி இன்னொன்னு எரிக்கும்ன்றது உண்மைதான். ஆனா அது மத்ததை எரிக்கிறதுக்கு முன்னால தன்னைத்தானே அது மொத்தமா அழிச்சுக்கும். அந்த மாதிரி உங்க கோபம் ஒருவேளை மத்தவங்க மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது உண்மைதான். ஆனா முழுமையான அழிவை அது உங்களுக்கு தான் கொடுக்கும். எதுக்குங்க கோபப்பட்டு நம்மளோட ஆயுசை நம்மளே குறைச்சிக்கணும்? நீங்க கோபப்பட்டு உங்களுக்கு நஷ்டமானது ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உதாரணமா, நான் கோவத்துல தூக்கி போட்டு என் செல்போனை உடைச்சிட்டேன், டிஸ்பிளே போச்சு, செலவு வச்சுச்சு, அந்த மாதிரி. உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ரொம்ப கோபப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கதையை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.